கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்முடைய தேவைகள் எல்லாத்துக்காகவும் முழுசா ஏசப்பாவை மட்டுமே சார்ந்து கொள்ளும்போது அன்றாட தேவைகளை தருபவர். ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு பேதருவும் சில பேரும் சேர்ந்து நைட்டெல்லாம் மீன் பிடிக்க ட்ரை பண்ணியும் ஒன்று கூட கிடைக்கல. இப்போ அவங்க தேவை என்ன? மீன்களும் நைட்டெல்லாம் எஃபோர்ட் போட்டதால கண்டிப்பா பசிச்சிருக்கும். அப்ப சாப்பாடும் தானே. ஏசப்பா வந்த உடனே வலதுபுறமா வலைய போடுங்கன்னு சொல்றாரு. 153 மீன்கள் மாட்டது. கரைக்கு வந்தோன்னா சாப்பிட்றதுக்கு சுட சுட பொரிச்ச மீன்களும் அப்பமும் ரெடியா வச்சிருக்கிறாரு. சூப்பர்ல. அதே போல வனாந்தரத்தில் அலைந்த இஸ்ரவேலுக்கு சாப்பிட மண்ணா, காடை, கண்மலையில தண்ணி, ட்ரெஸ் பழசா போல அவ்வளோ தூரம் நடந்தும் கால்வீங்களை யுத்தம் செய்ய உடல் பலம் ஜெயம் தந்து நடத்தின தேவன் கானானில் சொந்தமா வைத்துக்கொள்ள ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் செழிப்பான எத்தனையோ பட்டணங்களை கொடுத்தாரு. அது சொந்தமா வீடு என்ன, திராட்சை தோட்டம் என்ன, ஃபால்ஸ் என்ன.